சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பயணியும் ஆம்னி பேருந்து ஓட்டுநரும் மாறி மாறி சரமாரியாக தாக்கிக் கொண்ட வீடியோ காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. பயணியை தாக்கிய ஆம்னி பேருந்து ஊழியர் மீது நடவடிக்கை பாயுமா? திங்கட்கிழமையன்று பயணி ஒருவர் தனது சொந்த ஊருக்கு செல்வதற்காக சென்னை கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்திற்கு சென்றுள்ளார். அங்கு நின்றிருந்த ஆம்னி பேருந்தில் ஏறுவதற்காக ஓட்டுநரிடம் பயணச்சீட்டின் விலை எவ்வளவு என்று கேட்டுள்ளார். அதற்கு அந்த ஓட்டுநர் வழக்கமான பேருந்து கட்டணத்தை விட மிக அதிக தொகையை கூறியதாக சொல்லப்படுகிறது. அதை கேட்டு அதிர்ச்சியடைந்த பயணி சாதாரண நாட்களில் ஏன் இவ்வளவு அதிக கட்டணம் கேட்கிறீர்கள் என்று ஓட்டுநரிடம் நியாயம் கேட்டுள்ளார். இதில் இருவருக்கும் இடையே காரசாரமான வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆரம்பத்தில் வாய் தகராறாக தொடங்கிய இந்த விவாதம் அடுத்த சில நிமிடங்களில் எல்லை மீறி கைகலப்பாக மாறியது. ஆம்னி பேருந்து ஓட்டுநரும் அந்த பயணியும் திடீரென கைகலப்பில் ஈடுபட்டு ஆக்ரோஷமாக மோதிக்கொண்டனர். நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு பொதுமக்கள் தலையிட்டு இருவரையும் விலக்கிவிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். தற்போது இந்த சம்பவம் தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வரும் நிலையில் அதன் முடிவிலேயே யார் மீது தவறு என்பது குறித்து தெரியவரும். கிளாம்பாக்கத்தில் பேருந்து நிலையத்தில் மதுபோதையில் பயணிகள் சிலரும் பேருந்து ஊழியர்களுக்கு குடைச்சல் கொடுப்பதாக குற்றச்சாட்டு எழுந்திருக்கிறது. இதனால் போலீசாரின் ரோந்து பணியை தீவிரப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் எழுந்துள்ளது.